ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 6th ஸ்கூல் புக்கில் டேர்ம் 3ல 4th சாப்டரான அவர் என்விரான்மெண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சாப்டர் 3 அப்படின்றது கெமிஸ்ட்ரி இன் அவர் எவ்ரிடே லைஃப் அப்படின்றத பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ வாட்ச் இட். 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் தானே அப்படின்னு சொல்லி யாரும் ரொம்ப அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸ்லேருந்தும் செட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எல்லா கிளாஸஸையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர் அப்படின்றது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் பிரேக்கப் வந்து கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் வேணுமோ அதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சில டாபிக்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனோ விலங்குகளோ தாவரமோ வாழ்கிறதற்கு தேவையான இந்த ஸ்பேஸை கொடுக்கக்கூடியது, அந்த சரௌண்டிங்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் தான். அது வந்து லிவிங் திங்ஸாகவும் இருக்கலாம், நான் லிவிங் திங்ஸாகவும் இருக்கலாம். லிவிங் திங்ஸ் அப்படின்னா அதை பயோட்டிக்னு சொல்லுவோம். நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா அதை ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சன்லைட், ஏர், வாட்டர் அண்ட் சாயிலில் இருக்கக்கூடிய மினரல்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி இன்னும் உயிருள்ள எல்லாமே பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுல தான் வரும். ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸும் வாழ்ந்து கான்ஸ்டண்ட்டாக ஒன்றோட ஒன்று இன்டராக்ட் பண்ணி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி வாழுது. ஸோ இது எல்லாம் கலந்ததை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம். லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டினுடைய கம்யூனிட்டியும் ஒன்றோட ஒன்று இணைந்து வாழக்கூடிய அந்த சூழலை தான் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டால் அது வந்து இந்த எக்கோசிஸ்டத்தில் பிக் இம்பேக்டை வந்து ஏற்படுத்துது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது அல்லது ஹெவி ரெயின்ஸ் வர்றது, இது எல்லாமே எக்கோசிஸ்டத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த எக்கோசிஸ்டம்ஸ் அப்படின்றத ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டம், இன்னொன்று என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். இந்த போத் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டத்தை டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்னு ரெண்டாக பிரிக்கலாம். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா லேண்ட் பேஸ்டாக இருக்கக்கூடியது, அக்வாட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடியது. ஸோ நேச்சுரல் எக்கோசிஸ்டத்தில் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டத்தை எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபாரஸ்ட், காடுகள். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாண்ட், குளங்கள். இதே இது ஆர்டிஃபிஷியலில் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கார்டன் சொல்லலாம். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் அக்வாரியம் அப்படின்றத சொல்லலாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். பயோட்டிக் அப்படின்னா எல்லா லிவிங் காம்போனன்ட்ஸும், எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் இதெல்லாம். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட்டு, டெம்பரேச்சர், விண்ட், ஹியூமிடிட்டி இந்த மாதிரியானது. அண்ட் எடாபிக் ஃபேக்டர்ஸ் லைக் வாட்டர் இன் சாயில், ஏர் இன் சாயில், ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது பிளான்ட்ஸ் வளர்றதுக்கு. பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அனிமல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கோசிஸ்டம் அப்படின்றத ரெண்டு விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் மனிதனுடைய வேலைப்பாடாவோ மனிதனுடைய செயல்னாலேயோ மனிதனுடைய முயற்சினாலேயோ தோன்றாமல் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டத்தை தான் நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதை அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் ரெண்டாக பிரிக்கிறோம். எக்கோசிஸ்டம் இன் வாட்டர் தான் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சி, ரிவர், லேக், பாண்ட், படில் இது எல்லாமே நேச்சுரல் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. அதே மாதிரி எக்கோசிஸ்டம்ஸ் அவுட் சைட் த வாட்டர் பாடி அண்ட் ஆன் லேண்டை தான் வந்து டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட், மவுண்டைன் ரீஜியன்ஸ், டெசர்ட்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படின்றது மனிதனால் கிரியேட் பண்ணப்பட்டு மனிதனால் மெயின்டைன் பண்ணப்படுறது. இந்த ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டத்துக்கும் நேச்சுரல் எக்கோசிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸில் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இது வந்து நேச்சுரல் எக்கோசிஸ்டத்தை விட மச் சிம்பிளர் இன் ஃபார்மாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து
மனுஷனால கிரியேட் பண்ணப்படுறது, நேச்சுரலி அக்கரிங் கிடையாது. அதனால நேச்சுரலா இருக்கிறதற்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் கண்டிப்பா வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் அப்படின்றத டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக்னு 2ஆ பிரிக்கிறோம். டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் பேடி ஃபீல்ட்ஸ் அண்ட் கார்டன்ஸ். இதுல இந்த பேடி ஃபீல்ட்ஸ் வந்து குடுத்து கேட்டிருக்காங்க. விவசாயம் பண்றது தானே, அப்போ அது நேச்சுரல் எக்கோசிஸ்டம் நமக்கு நினைக்க தோணும். பட் விவசாயம் அப்படின்றது மனிதனுடைய முயற்சியினால பண்ணக்கூடியது. அதனால இது ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி அக்வாட்டிக் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபிஷ் டேங்க். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். இந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப், எக்கோசிஸ்டம், பொல்யூஷன் இது எல்லாமே வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஃபுட் செயின் அப்படின்றது வேற, ஃபுட் வெப் அப்படின்றது வேற. நார்மலாக வந்து இது ரெண்டும் ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஃபுட் செயின் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அதனுடைய வேலைகளை ப்ராப்பராக பண்ணுறதற்கு, அது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதற்கு ஃபுட் அப்படின்றது முக்கியமாக இருக்குது. சில ஆர்கானிசம்ஸ் வந்து தானே வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், சச் அஸ் பிளான்ட்ஸ். வெல், அதர் ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த மாதிரி தானாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது வந்து மற்ற ஆர்கானிசத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் தன்னுடைய எனர்ஜியை பெற்றுக்கொள்றதுக்காக. ஸோ இந்த எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி தன்னுடைய ஃபுட்டை அப்டைன் பண்ணிக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் அதனுடைய ஓன் ஆர்கானிக் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கோ அதை ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது மற்ற ஆர்கானிசத்துலேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறதோ அல்லது மற்ற ஆர்கானிசத்தை வந்து சாப்பிட்றதோ கிடையாது. இந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸ். பிளான்ஸ் அப்படின்றது எக்கோசிஸ்டத்தில் ப்ரொடியூசர்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த கொஷனும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது எது அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ். எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியலையோ, அது மற்ற ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கோ தன்னுடைய ஃபுட்டுக்காக, அதை கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விலங்குகளுமே கன்சியூமர்ஸ் தான். ஏன் அப்படின்னா அதனால் தனக்கு தேவையான ஃபுட்டை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. இந்த கன்சியூமர்ஸ் அப்படின்றதுக்கு ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்ற பேரும் இருக்குது. மெனி டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து அந்த கன்சியூமர்ஸ் சாப்பிடுது அப்படின்றத பேஸ் பண்ணி இதை செவரல் குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஹெர்பிவோரஸ் அப்படின்றது. எந்தெந்த அனிமல்ஸ் வந்து பிளான்ட் அல்லது பிளான்ட் ப்ராடக்ட்ஸை சாப்பிடுதோ அதை ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கேட்டில், டீர், கோட், ரேட் இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்னிவோரஸ். எந்தெந்த அனிமல்ஸ் வந்து மற்ற அனிமல்ஸ், விலங்குகள், அது பெரிய விலங்கோ சிறிய விலங்கோ, மற்ற அனிமல்ஸை வந்து உண்ணுதோ அதை கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லயன், டைகர், ஃப்ராக், அவுல் இதெல்லாம் சொல்லலாம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஆம்னிவோரஸ். எந்தெந்த விலங்குகள் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இரண்டையும் உண்ணுதோ அது ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹியூமன் சொல்லலாம், டாக் அண்ட் க்ரோ. இதில் இந்த க்ரோ கொடுத்து கேட்டிருக்காங்க. க்ரோ அப்படின்றது ஆம்னிவோரஸ்க்கு எக்ஸாம்பிள் அண்ட் ரேட் அப்படின்றது ஹெர்பிவோரஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டீகம்போசர்ஸ். சின்ன சின்ன நுண் உயிரிகள், அதாவது சிறிய உயிரினங்கள் எல்லாம் இறந்து போன டெட் ஆர்கானிசம்ஸ், அது பிளான்ஸாகவும் இருக்கலாம் அனிமல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இறந்த ஆர்கானிசத்திலிருந்து கெமிக்கல் பிரேக் டவுன் பண்ணி ஃபுட்டை வந்து எடுத்துக்குது, தனக்கு தேவையான எனர்ஜியை வந்து எடுத்துக்குது. இந்த டீகம்போசர்ஸனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை சின்ன சின்ன துண்டுகளாக, சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக பிரேக் டவுன் பண்ணுது. இந்த பிரேக் டவுன் ஆன சப்ஸ்டன்சஸ் வந்து சாயிலுக்கு போகுது அண்ட் அந்த அப்சர்வ் பண்ணப்பட்ட சப்ஸ்டன்சஸ் எல்லாமே பிளான்ட்ஸால் யூஸ் பண்ணப்படுது. ஸோ டீகம்போசர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அப்படின்றத சொல்லலாம். இப்போ ஃபுட் செயின் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டீர், மான் வந்து புல்லை சாப்பிடுது அண்ட் இன்டர்ன் வந்து டைகர் வந்து மானை சாப்பிடுது. ஸோ எந்த எக்கோசிஸ்டமாக இருந்தாலும், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், ஒவ்வொரு எக்கோசிஸ்டத்துலேயும் வாழக்கூடிய ஆர்கானிசத்துக்கு இடையே ஒரு செயின் மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஒரு எக்கோசிஸ்டத்தில் யாரை சாப்பிட்றா அப்படின்றத தான் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சீக்வன்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது மற்ற ஆர்கானிசத்தை சாப்பிட்டு அதுக்கு தேவையான எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸை பெற்றுக்கொள்ளுது அப்படின்றத அந்த ஃபுட் செயின் அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஃபுட் செயின் அப்படின்றது இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராஸ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கன்சியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சாப்பிடக்கூடிய டீர், கோட்ஸ், கவுஸ் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் இதை சாப்பிடக்கூடிய டைகர் அப்படின்றது எகெயின் இட்ஸ் அ கன்சியூமர்.
இப்போ இதில் 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் செயின். இதில் பார்த்தோம் அப்படின்னா நீரில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் பிளான்ட்டை அதில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் இன்செக்ட், அதாவது நீரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிடுது. இந்த சின்ன சின்ன பூச்சிகளை லார்வா வந்து சாப்பிடுது. இந்த லார்வாவை ஃபிஷ் அப்படின்றது சாப்பிடுது. இது டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் ஒரு கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சன்னுடைய உதவியால் பிளான்ட்ஸ் தனக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இந்த பிளான்ட்ஸை வந்து டீர் சாப்பிடுது. டீரை வந்து டைகர் அப்படின்றது சாப்பிடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ. எல்லா ஃபுட் செயினும் எனர்ஜியில தான் ஆரம்பிக்குது. எல்லா ப்ராசஸ்க்கும் தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா சூரியன் அப்படின்றது. இந்த சன்லைட் தான் பிளான்ட்ஸ்ல ஃபோட்டோசிந்தசிஸை வந்து ட்ரிகர் பண்ணுது. இந்த சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து பிளான்ட்டுடைய பார்ட்ஸ்ல ஸ்டோர் பண்ணப்படுது. இந்த கிராஸ் ஹோப்பர், அதாவது வெட்டுக்கிளி அப்படின்றது புல்லை சாப்பிடும்போது கிராஸ்ல இருந்து கிராஸ் ஹோப்பருக்கு எனர்ஜி அப்படின்றது ஃப்ளோ ஆகுது. அடுத்து இந்த வெட்டுக்கிளியை வந்து ஃப்ராக் சாப்பிடுது. அப்போ கிராஸ் ஹோப்பர்ல இருந்து ஃப்ராகுக்கு வந்து எனர்ஜி அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த ஃப்ராகை க்ரோ சாப்பிடுது, காகம் சாப்பிடுது அப்படின்னா ஃப்ராக்ல இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்றது க்ரோக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஸோ இதன் மூலமாக என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே பிரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்ஸ் தான். அண்ட் அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக நடக்குது. ஸோ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எனி எக்கோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பிளான்ட்ஸ் தான். அண்ட் அதை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற கன்சியூமர்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து இன்னொன்று சாப்பிடும்போது ப்ரிமிட்டிவாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்லேருந்து அதை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆர்கானிசத்துக்கு வந்து எனர்ஜி அப்படின்றது ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இறந்து போன டெட் பாடிஸ் இருக்குது, டெட் பாடிஸ் ஆஃப் ஹியூமன் ஆர் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா இதனுடைய எக்ஸ்க்ரீட்ராவை ரெடியூஸ் பண்ணி இதை சிம்பிள் காம்போனன்ட்ஸாக மாற்றக்கூடியது எது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மெட்டீரியல் தான் பிளான்ட்ஸ் வந்து வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளால் ஒரு சைக்கிள் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுலேருந்து ஹையஸ்ட் லெவல் ப்ரிடேட்டர்ஸ் வரைக்கும், தென் எகெயின் வந்து இந்த சைக்கிள் அப்படின்றது பேக் டு சாயிலுக்கு வந்து போகுது. ஸோ ட்ராபிக் லெவல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எனர்ஜி அப்படின்றது ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது. பட் தெர் ஆர் 3 டிஃபரெண்ட் கன்சியூமர்ஸ் இன் எனி ஃபுட் செயின். எந்த ஃபுட் செயின் எடுத்துக்கிட்டாலும் 3 டிஃபரெண்ட் கன்சியூமர் அப்படின்றது இருக்கும். எந்தெந்த அனிமல்ஸ் பிளான்ட்ஸை சாப்பிடுதோ அதை பிரைமரி கன்சியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம். எந்தெந்த அனிமல்ஸ் வந்து பிரைமரி கன்சியூமர்ஸை சாப்பிடுதோ அதை செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த அனிமல்ஸ் வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ் மோஸ்ட்லி ப்ரிடேட்டர்ஸை சாப்பிடுதோ அதை டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் அப்படின்றத சாப்பிடக்கூடியதை குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈச் ஆஃப் திஸ் லெவல்ஸ் இந்த ஃபுட் செயினை தான் என்னவா அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராபிக் லெவல் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆர்கானிசமும் தான் சாப்பிட்டு அதிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய எனர்ஜியை அதனுடைய லைஃப் ப்ராசஸ்க்கு 90% தான் யூஸ் பண்ணுது. அபவுட் 10% ஆஃப் எனர்ஜி தான் அதனுடைய பாடி செல்ஸ்குள்ளே வந்து போகுது. ஸோ இந்த எனர்ஜி மட்டும்தான் அடுத்து அதை சாப்பிடக்கூடிய நெக்ஸ்ட் அனிமலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஸோ தேர் அக்கர்ஸ் அ லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் ஈச் ட்ராபிக் லெவல். இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றத எனர்ஜி பிரமிட் அப்படின்றது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ரேட்டு கிரெயின்ஸை சாப்பிடுது. இன்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேக் வந்து ரேட்டை சாப்பிடுது. இப்போ இந்த ஸ்னேக் அப்படின்றது பீகாக்கு ப்ரேயா இருக்கு. மயில் வந்து பாம்பை சாப்பிடுது. இன்டர்ன் பீகாக்ஸ் அப்படின்றது டைகர்ஸ், லியோபார்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ப்ரேயா இருக்கு. அதனுடைய சாப்பாடாக அது இருக்கு. ஸோ எல்லா ஃபுட் செயின்லையும் தேர் இஸ் அ டாப் லெவல் ப்ரிடேட்டர். அந்த டாப் லெவல் ப்ரிடேட்டர்ஸ்க்கு நேச்சுரல் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்றது கிடையாது. இப்போ டைகர்ஸையோ லியோபார்ட்ஸையோ சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு ப்ரிடேட்டரும் கிடையாது. ஸோ இந்த டைகர்ஸ் அண்ட் லியோபார்ட்ஸ் இது எல்லாத்தையும் டாப் லெவல் ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அலிகேட்டர் அப்படின்ற அனிமலுக்கு எந்த ஒரு நேச்சுரல் ப்ரிடேட்டரும் கிடையாது. ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா டைகர்ஸ்க்கு எந்த ஒரு நேச்சுரல் ப்ரிடேட்டரும் கிடையாது. ஸோ எந்தெந்த ப்ரிடேட்டர்ஸ்க்கு ஃபர்தராக அதை சாப்பிடக்கூடிய ப்ரிடேட்டர்ஸ் இல்லையோ தீஸ் அனிமல்ஸ் ஆர் செட் டு பி அ டாப் லெவல் ப்ரிடேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஃபுட் செயின் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கும் போது எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் அண்ட் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எக்கோசிஸ்டத்தில் எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது ஒரு ஆர்கானிசத்திலிருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு எப்படி போகுது, நியூட்ரியன் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பொல்யூஷன் அப்படின்றது எக்கோசிஸ்டத்தில் பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த ஃபுட் செயின் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா
டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து யார்கிட்ட இருந்து யார்கிட்ட பாஸ் ஆகுது அப்படின்றதையும் அண்ட் அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்னால எக்கோசிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய இம்பாக்ட்ஸையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் வெப். ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு கன்சியூமர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்றது இருக்குது. எல்லா கன்சியூமர்ஸும் ஒரே கைண்ட் ஆஃப், அதாவது ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஃபுட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம ஹியூமன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிளான்ட்ஸும் சாப்பிட்றோம், அனிமல்ஸும் சாப்பிட்றோம். பிளான்ட்ஸ்லேயே வந்து லீஃபி வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றோம், சாயிலுக்கு கீழே வளரக்கூடிய வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றோம். ஸோ டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எல்லா ஃபுட் செயின்ஸ் வித்தின் அன் எக்கோசிஸ்டத்தையும் டுகெதராக நம்ம வச்சு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா இன்டர் கனெக்டட் ஃபுட் செயின்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இந்த இன்டர் கனெக்டட் ஃபுட் செயின்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஃபுட் வெப் அப்படின்றது மூலமாக டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வித்தின் அன் எக்கோசிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், கிரீன் பிளான்ட்டை மவுஸும் சாப்பிடுது, ரேபிட்டும் சாப்பிடுது, கோட்டும் சாப்பிடுது. இந்த மவுஸை ஸ்னேக்கும் சாப்பிடும், அவுலும் சாப்பிடும், வைல்டு கேட்டும் சாப்பிடும். அண்ட் ரேபிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேபிட்டை வைல்டு கேட்டும் சாப்பிடும், ஜாக்கலும் சாப்பிடும். அண்ட் ஸ்னேக்கை கழுகு சாப்பிடுது, வைல்டு கேட்டை லயன் அப்படின்றது சாப்பிடுது. இந்த ஜாக்கல், கோட் இது இரண்டையுமே லயன் அப்படின்றது சாப்பிடுது. ஸோ ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபுட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த இன்டர் கனெக்டட் ஃபுட் செயினை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங். என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், எக்கோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்றது என்ன, ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றத ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் அப்படி வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது அண்ட் ரீசைக்ளிங் அப்படின்றது எப்படி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரீசைக்ளிங் ப்ராசஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் இனி இது ஃபர்தராக தேவைப்படாது அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறோம்ல, ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் ஆர் சப்ஸ்டன்ஸை தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எய்தர் வந்து கிழிஞ்சதாக இருக்கலாம், பிஞ்சதாக இருக்கலாம், ஆர் எனி பர்பஸ் அதுக்கு ஃபர்தராக இல்லாமல் இருக்கலாம். எல்லாருமே நம்ம வேஸ்ட் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் வந்து எக்கோசிஸ்டத்தில் இம்பேக்டை வந்து ஏற்படுத்துது. நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம கொட்டுற குப்பை அப்படின்றது, கார்பேஜ்ன்றது எங்கே போகுது அப்படின்றது. ஸோ வேஸ்ட் அப்படின்றதுல நிறைய டைப்பாக இருக்குது. லிக்விட் வேஸ்ட், கேசியஸ் வேஸ்ட், சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். லிக்விட் வேஸ்ட் அப்படின்றது ட்ரெயின்ஸில் ஏற்படுத்தக்கூடியது, ஸோ ட்ரைனேஜ் மூலமாக போகக்கூடியது. அண்ட் கேசியஸ் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது, இந்த கேஸஸ் அப்படின்றது ஏரோட மிக்ஸ் ஆகி மறைஞ்சு இருக்கக்கூடியது. சாலிட் வேஸ்ட் அப்படின்றது நம்ம நார்மலாக டஸ்ட்பின்ஸில் கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் அப்படின்றது வந்து இருக்குது. சாலிட் வேஸ்ட் அப்படின்றத 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா பயோடிகிரேடபிள் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் பயோடிகிரேடபிள், அதாவது மக்கும் குப்பை அண்ட் மக்கா குப்பை அப்படின்றது. பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த வேஸ்ட் வந்து வாட்டர், ஆக்சிஜன் அல்லது சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரியான நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் மூலமாக ஈஸியாக டீகம்போஸ் பண்ணப்படுதோ அதை வந்து பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பிஞ்ச இலையவோ ஒரு பனானா பீலையோ வெளியில் தூக்கி போடுறோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அந்த இடத்துல வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா சாயிலில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியாவாக இருக்கட்டும், ஃபங்கையாக இருக்கட்டும், சின்ன சின்ன இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், அதில் ஆக்ட் பண்ணி அதை வந்து டீகம்போஸ் பண்ண வச்சிருது. ஸோ இந்த மாதிரியான வெஜிடபிள் பீல்ஸ், ஃப்ரூட் பீல்ஸ், லெஃப்ட் ஓவர் ஃபுட், கார்டன் வேஸ்ட், அதாவது கிராஸு, காஞ்ச லீவ்ஸு, வீட்ஸு, ட்விக்ஸ் இது எல்லாமே வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீகம்போசன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன், வாட்டர், மாய்ஸ்சர் அண்ட் ஹீட் அப்படின்றது. ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபார்ம்ஸை சிம்பிளர் யூனிட்ஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணுது. இந்த டீகம்போஸ்டு மேட்டர் வந்து சாயிலோட மிக்ஸ் ஆகி சாயிலுக்கே திரும்ப போயிடுது. அண்ட் இந்த சாயில் அப்படின்றது ஒன்ஸ் அகெயின் இட் கெட்ஸ் நரிஷ்ட் வித் வேரியஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் விச் ஆர் அப்சர்வ் ஃப்ரம் த டீகம்போஸ்டு மேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். எந்தெந்த மெட்டீரியல்ஸ் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ண முடியாதோ, டீகம்போஸ் பண்ண முடியாதோ அதெல்லாம் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், மெட்டல் ஸ்க்ராப்ஸ், அலுமினியம் கேன்ஸ், பாட்டில்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது தான் மோஸ்ட் ஹசார்டஸ் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஏன்னா அதிக அளவு இந்த வேஸ்ட் தான் வந்து நம்மளால் சேர்க்கப்படுது. அதனால தான் பிளாஸ்டிக் யூசேஜ் அப்படின்றத குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் எல்லாமே தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனாலுமே பிரேக் டவுன் பண்ண முடியாது. அதனால இது வந்து ஒரு கிரேட் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வேஸ்ட்டை குறைக்கிறதும் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் நம்மளுடைய டியூட்டியாக இருக்குது. ஸோ 3 R's அப்படின்றது ரொம்ப முக்கியமானது என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆர் என்ன அப்படின்னா ரெடியூஸ், செகண்ட் ஆர் என்ன அப்படின்னா ரீயூஸ், அண்ட் தேர்ட் ஆர் என்ன அப்படின்னா ரீசைக்கிள் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு இது உண்மையிலே தேவையா அப்படின்றத வந்து யோசிச்சு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள், பேக்கேஜ்டு ஃபுட்ஸை வந்து வாங்குறது. பேக்கேஜ்டு ஃபுட்ஸை வந்து வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பேக்கேஜஸை தூக்கி எறிஞ்சிடுவோம். ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறத என்ன பண்ணணும்னா தவிர்க்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறது. எந்தெந்த வேஸ்டஸை நம்மளால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், பேப்பரில் ஒரு சைடு எழுதிட்டு அதை தூக்கி போடாமல் 2 சைடு ஆஃப் த பேப்பரையும் யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் பிரிண்டிங் எடுத்து பேப்பரை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் புக் இந்த மாதிரியானதை யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர்ஸை ஷேர் பண்ணுறது, மேகசின்ஸை வந்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியானது மூலமாக நம்ம வந்து வேஸ்ட் அப்படின்றத வந்து ரெடியூஸ் பண்ணலாம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீயூஸ். ரீயூஸ் அப்படின்னா ஒரு பொருளை திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்ஸ்க்கு பதிலாக நம்ம கிளாத் பேக்ஸ் வாங்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ பென்ஸ்க்கு பதிலாக நம்ம ஃபவுண்டைன் பென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் பேட்டரிஸ்க்கு பதிலாக நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து வாங்கலாம். அண்ட் கிளாஸ் பாட்டில்ஸ் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது பர்பஸ்க்கு ரீயூஸ் பண்ணலாம். நம்மளுடைய செப்பல் ஏதாவது பிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோயிங் இட் அவுட். இந்த ப்ராசஸின் மூலமாக நம்மளால் வேஸ்ட்டை வந்து ரீயூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்கிள். த ப்ராசஸ் பை விச் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நியூ ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறதற்கு யூஸ் பண்ணப்படுறது தான் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓல்டு கிளாத்ஸை வந்து பேப்பர் மேக் பண்ணுறதற்கும் அண்ட் சில பிளாஸ்டிக்ஸை வந்து மெல்ட் பண்ணி ஃப்ளோர் மேட்ஸ், பிளாஸ்டிக் போர்ட்ஸ், ஹோஸ் பைப்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறதற்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸை ரீசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா கம்போஸ்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய ஆக்ஷன் மூலமாக ஆர்கானிக் வேஸ்டஸ் எல்லாம் லைக் பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ் எல்லாம் டீக்ரேட் பண்ணப்பட்டு மேன்யூரா உரமாக மாற்றப்படுது. இந்த ப்ராசஸை தான் கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மேன்யூர் அப்படின்றது பிளான்ட்ஸுக்கு நேச்சுரல் ஃபெர்டிலைசராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாயிலுடைய ஃபெர்டிலிட்டியையும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா இன்சினரேட். த பர்னிங் ஆஃப் சாயில் வேஸ்ட் இன் இன்சினரேட்டர் தான் இன்சினரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட் லைக் டிஸ்கார்டட் மெடிசின்ஸ், டாக்ஸிக் ட்ரக்ஸு, பிளட்டு, பஸ்ஸு இது எல்லாமே வந்து இன்சினரேஷன் எரிக்கிற ப்ராசஸ் மூலமாக டிஸ்போஸ் பண்ணப்படுது. இந்த இன்சினரேஷன் ப்ராசஸ் மூலமாக எனார்மஸ் ஹீட் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த எனார்மஸ் ஹீட் வந்து எல்லா டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸையும், அதாவது இந்த டிஸ்கார்டட் மெடிசின்ஸில், பிளட்டில், பஸ்ஸில் இந்த மாதிரியான மெடிக்கல் வேஸ்டஸில் இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா கில் பண்ணிடுது. இந்த ஹீட்டை வச்சு நம்மளால் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றதையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்ஃபில்லிங். லேண்ட்ஃபில்லிங் அப்படின்ற மெத்தட் மூலமாக நேச்சுரலி அக்கரிங் அல்லது மேன்மேட் பிட்ஸில் வந்து வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் டம்ப் பண்ணி இதை வந்து சாயில் வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சாயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கார்பேஜ் வந்து ரொம்ப நாளாக விடப்படுது. அப்படியே விடப்பட்ட அந்த டயத்தில் அதனுடைய டீகம்போஷன் ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி கார்பேஜ் எல்லாமே மேன்யூராக கன்வெர்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரியான பிளேசஸை நம்ம பார்க்ஸாகவும் கார்டன்ஸாகவும் மாற்றலாம். ஏன் அப்படின்னா நம்ம டம்ப் பண்ணி இருக்கக்கூடிய கார்பேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து மேன்யூராக மாறி இருக்கும். ஸோ இந்த 7 ப்ராசஸ் மூலமாக நம்மளால் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியும். இதில் லீஸ்ட் ஃபேவரபிள் டு மோஸ்ட் ஃபேவரபிள் அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட்ஃபில் அப்படின்றது லீஸ்ட் ஃபேவரபிள், அதுக்கப்புறமா இன்சினரேட், அதுக்கப்புறம் கம்போஸ்ட், அதுக்கப்புறமா ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ் அண்ட் மோஸ்ட் ஃபேவரபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டும் அவங்களால ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேஸ்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணி பிரித்து அதை வந்து 3 செப்பரேட் ஸ்ட்ரீம்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா பயோடிகிரேடபிள், இன்னொன்று என்ன அப்படின்னா நான் பயோடிகிரேடபிள் அண்ட் அப்படின்னா டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்றது. ரெண்டாவது என்ன அப்படின்னா எந்த ஒரு பர்சனும் சாலிட் வேஸ்ட்டை வந்து வெளியில் எரிக்கிறதோ புதைக்கிறதோ கூடாது. லைக் ஸ்ட்ரீட்ஸ்லையோ ஓப்பன் பப்ளிக் ஸ்பேசஸ்லையோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய ப்ரெமிசஸ் வீட்டுக்கு வெளியிலையோ எந்த ஒரு ட்ரெயின்லையோ ஆர் வாட்டர் பாடிஸ்லையோ இதெல்லாம் இந்த ஹசார்டஸ் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கார்டட் பெயிண்ட் ட்ரம்ஸ். நம்ம வீடு கட்டுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த ட்ரம்மை வந்து தூக்கி வெளியில் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரியான டிஸ்கார்டட் பெயிண்ட் ட்ரம்ஸ்,
பெஸ்டிசைடு கேன்ஸ், நம்ம வீட்ல ஏதாவது தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது பெஸ்டிசைடு வாங்குவோம். அந்த கேன்ஸ் அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரியானது. சிஎஃப்எல் பல்ப்ஸ், டியூப் லைட்ஸ், எக்ஸ்பயர் ஆன போன மெடிசின்ஸ் அண்ட் உடைஞ்ச மெர்க்குரி தெர்மாமீட்டர்ஸ், யூஸ் பண்ணப்பட்ட பேட்டரிஸ், யூஸ் பண்ணப்பட்ட நீடில்ஸ் அண்ட் சிரஞ்சஸ், இது எல்லாமே ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்லயும் ஜெனரேட் பண்ணக்கூடிய வேஸ்டஸ் தான். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ் எல்லாத்தையும் டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி கொட்டாம, இதெல்லாம் தனித்தனியா செக்ரிகேட் பண்ணி வேஸ்ட் கலெக்டர்ஸ்ட்ட வந்து குடுக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொல்யூஷன். பொல்யூஷன் அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து வேஸ்ட்னாலேயோ கெமிக்கல்ஸ்னாலேயோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ்னாலேயோ கண்டாமினேட் ஆகும்போது, பொல்யூஷன் அப்படின்றது மெயினாக ஹியூமனுடைய ஆக்டிவிட்டீஸ்னால தான் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படுது. எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பொல்யூஷனை காஸ் பண்ணுதோ அதை வந்து பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஏர் பொல்யூஷன், ரெண்டாவது வாட்டர் பொல்யூஷன், மூணாவது லேண்ட் ஆர் சாயில் பொல்யூஷன் அண்ட் நாலாவது நாய்ஸ் பொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாசில் ஃபியூவல்ஸ் லைக் ஆயில், பெட்ரோல், கோல், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் எரிக்கிறது மூலமா ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ஏற்படுது. இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி பவர் பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணப்படுது. மோட்டார் வெஹிக்கிள்ஸில் வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து பேர்ன் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து டாக்ஸிக் கேஸஸ், நச்சு காத்துக்கள் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஃபைன் பார்ட்டிகல் சச்சஸ் ஆஸ் அண்ட் சூட், இது எல்லாமே வந்து ஏரோட மிக்ஸ் ஆகி ஏர் பொல்யூஷன் அப்படின்றத காஸ் பண்ணுது. ஸோ சாலிட் வேஸ்ட்டை வந்து பேர்ன் பண்ணுறது மூலமாகவும், எஸ்பெஷலி பிளாஸ்டிக்ஸை வந்து போட்டு எரிக்கிறது மூலமாகவும், ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ் ஆர் கெமிக்கல்ஸ்னாலே டியோட்ரண்ட் ஸ்ப்ரே கேன்ஸ் அல்லது பெயிண்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய ஃபியூம்ஸ் மூலமாகவும் ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ஏற்படுது. இப்போது இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹியூஜ் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் சிம்னிஸ் வச்சு அட் அ சர்டைன் ஹைட்டுக்கு மேலே தான் இந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹைட்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய டாக்ஸிக் கேஸஸ் அப்படின்றது ரெயின் ட்ராப்ஸோட மிக்ஸ் ஆகுது. அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ரெயின் ட்ராப்ஸோட மிக்ஸ் ஆகுது. இதன் மூலமாக ரெயின் அப்படின்றது அன்யூஸ்வலி அசிடிக்காக வந்து மாற்றப்படுது. ஸோ இந்த ரெயினை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆசிட் ரெயின் அப்படின்றது பிளான்ட்ஸை டேமேஜ் பண்ணுது. சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து வாஷ் அவுட் பண்ணுது. அண்ட் ஃபிஷ்ஷஸை வந்து என்ன பண்ணுதுன்னா கில் பண்ணுது. ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ஹியூமன்ஸ் உட்பட எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஹார்ம்ஃபுல் தான். பொல்யூட்டடான ஏர் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கின், ஐஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றத எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன டிஸ்டன்சஸ்க்கு மோட்டர் சைக்கிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, கார்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நடந்து போகிறதோ அல்லது சைக்கிளிங் பண்ணுறதோ பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும் கார்ஸ் அந்த மாதிரியான ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைக் ட்ரெயின், பஸ்ஸஸ் இந்த மாதிரியானதை யூஸ் பண்ணலாம். அண்ட் சாலிட் வேஸ்ட்டை வந்து பேர்ன் பண்ணாமல் இருக்கிறது மூலமாகவும் ஏர் பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் லைக் கிராக்கர்ஸை வந்து யூஸ் பண்ணுறத தவிர்க்கிறது மூலமாகவும் ஏர் பொல்யூஷன் அப்படின்றத குறைக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன். ஃபேக்ட்ரிஸ், ஹவுசஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இதிலிருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் ரிவர், லேக், பாண்ட், ஓஷன் ஆர் ஈவன் அண்டர் கிரவுண்ட் வாட்டரோட மிக்ஸ் ஆகிறது மூலமாக வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது ஏற்படுது. இந்த கண்டாமினேட்டடான அல்லது பொல்யூட்டட் ஏர் அப்படின்றது டிசீசஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அண்ட் கெமிக்கல்ஸையும் என்ன பண்ணுதுன்னா ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு இன்ஜூரியஸாக இருக்குது. மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வீட்டில் குளிக்கிறதுனால, கழுவுறதுனால, குக் பண்ணுறதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாட்டர், அதுதான் சீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸாக இருக்குது. ரெண்டாவது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய லிக்விட் வேஸ்டஸ், இதை இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறோம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது விவசாய நிலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம். ஸோ எக்ஸஸ் வாட்டர் வந்து அந்த ஃபீல்டுக்கு ஃப்ளோ ஆகும்போது இந்த பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றது அந்த வாட்டரால் வாஷ் பண்ணப்பட்டு ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் இதோட கலக்குது. இது எல்லாத்தையும் அக்ரிகல்ச்சுரல் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சாலிட் வேஸ்ட் அப்படின்றத வாட்டர் பாடிஸில் நம்ம டம்ப் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வாட்டர் பொல்யூஷனை வந்து ஏற்படுத்துது. இந்த வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றத எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் ஓவரான ஆயிலோ ஓல்டு மெடிசின்ஸோ வாட்டரோட கலக்காமல், அதாவது நம்மளுடைய ட்ரைனேஜோட கலக்காமல் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஆயில் அப்படின்றது வாட்டருக்கு மேலே வந்து ஃப்ளோட் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராப்ஸை வளர வைக்கிறதுக்கு கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் வாட்டரை வந்து கார்டனுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் வேஸ்ட்டை வந்து அங்கங்கே பறக்க விட்டு டம்ப் பண்ணாமல் நம்ம வீட்டில் வந்து ஒரு ப்ராப்பர் வேஸ்ட் பின்னை வந்து யூஸ் பண்ணி அதில் இந்த வேஸ்டஸை வந்து கலெக்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் பொல்யூஷன். எப்படி வாட்டர் அண்ட் ஏர் அப்படின்றது பொல்யூட் ஆகுதோ அதே மாதிரி தான் லேண்ட் ஆர் சாயில் பொல்யூஷன் அப்படின்றது டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் மூலமா ஏற்படுது. இது வந்து சாயில்ல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் பேலன்ஸை வந்து மாத்துது. லேண்ட் பொல்யூஷன் அப்படின்றது ஃபார்மிங்னாலையும் ஏற்படுது, மைனிங்னாலையும் ஏற்படுது, ஃபேக்ட்ரிஸ்ல இருந்தும் ஏற்படுது. அண்ட் நம்மளுடைய ஹவுசஸ்ல இருந்து வரக்கூடிய புரோக்கன் எலக்ட்ரானிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான சாலிட் வேஸ்ட் மூலமாகவும் ஏற்படுது. சாலிட் பொல்யூஷன் அப்படின்றது அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் ஈவன் பிளான்ட்ஸை கூட அஃபெக்ட் பண்ணுது. மழை பெய்யும் போது பொல்யூட்டன்ட் வந்து இந்த சாயில்குள்ளே போய் சிங்க் ஆகிக்குது. இந்த மாதிரியான பொல்யூட்டட் சாயில்ஸில் நம்ம பிளான்ட்ஸை வளர்க்கும் போது இந்த டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் வந்து பிளான்ட்ஸால் அப்சர்வ் பண்ணப்படுது. அது வந்து நம்ம ஃபுட்டாக சாப்பிடும்போது அந்த கெமிக்கல்ஸ் வந்து நமக்குள்ளேயும் வந்துடுது. ஸோ இந்த லேண்ட் பொல்யூஷன் அப்படின்றத எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக, ரெண்டாவது ரீசைக்ளிங் பண்ணுறது மூலமாக, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் பின்ஸை வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட்டஸை வந்து பேர்ன் பண்ணாமல் இருக்கிறதுனால. ஸோ நம்ம வேஸ்ட்டை பேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆஷ் வந்து என்ன ஆகுதுன்னா ஈஸியாக சாயிலோட மிக்ஸ் ஆயிடுது. ஸோ இந்த ஆஷஸ் வந்து அதோட மிக்ஸ் ஆகும்போது அதனுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து கம்மி பண்ணிடும். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, லவுடு மியூசிக் லைக் த சவுண்ட்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் மெஷின்ஸ் இது எல்லாத்துலேனாலையும் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது ஏற்படுது. கண்டினியூஸான நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கும் அண்ட் நம்மளால் படிக்க முடியாது. அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது டைரெக்டாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த் இம்பேக்ட்ஸோட இன்டர்லிங்க்டாக இருக்குது. சச்சஸ் ஹை பிளட் ப்ரெஷரை வந்து இது ஏற்படுத்தும். அண்ட் அதிக நாய்ஸ் பொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹியரிங் லாஸ் ஆகிறதற்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளுடைய இயர்ஸை பாதிக்கிறதற்கும் சான்சஸ் இருக்குது. நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது ஹியூமன் மட்டும் இல்லாமல் அனிமல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுது. பேர்ட்ஸ் வந்து தனக்குள்ள அதாவது ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறதற்கு சத்தமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா பேசும். பொல்யூஷன் இருக்கும்போது அதனால் ஒன்னோட ஒன்று ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. ஈவன் அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ஷிப்ஸ் மூலமாக ஏற்படுது. ஸோ இந்த அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய வேல்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அது வந்து இந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நேவிகேட் பண்ணும். ஸோ இந்த ஹை சவுண்ட் அப்படின்றது வரும்போது அது வந்து அதனுடைய வலியை வந்து லாஸ் பண்ணுறதற்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ப்ராசஸ் மூலமாக நாய்ஸ் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவையில்லாதப்போ எலக்ட்ரானிக்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறது, நம்ம டிவி பார்க்கும்போதோ அல்லது மியூசிக் கேட்கும்போதோ வால்யூமை கம்மி பண்ணி வச்சு கேட்குறது மூலமாக, நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிரைவர்ஸ் வந்து அதிக அளவு ஹார்ன்ஸ் யூஸ் பண்ண சொல்லாமல் இருக்கிறது மூலமாக, அண்ட் ஃபயர் ஒர்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது மூலமாக, அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா பேசுகிறது மூலமாக, கத்தி பேசாமல் பேசுகிறது மூலமாக நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றத வந்து கம்மி பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ, இந்தியாவில் ஆவரேஜ் பர்சன் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 0.45 kg ஆஃப் வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சராசரி மனுஷன் வந்து 1/2 கிலோ வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது வந்து 1/2 kg அப்படின்றது கேட்குறதுக்கு ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் இந்தியா அப்படின்றது லார்ஜர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ எல்லாரும் 1/2 kg ஒன் டே ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா டோட்டல் வேஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கலெக்ட் ஆகும் அப்படின்றத தெரியணும். ஸோ இந்தியா அப்படின்றது ஒரு நாளைக்கு 532 மில்லியன் கிலோஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். 1 மில்லியன் அப்படின்றது 10 lakhs. ஸோ 5320 lakhs கிலோஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அப்படின்றது இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிவ் யூசேஜ், வேஸ்ட் மெட்டீரியல்ஸை அல்லது யூஸ்லெஸ் ப்ராடக்ட்ஸை நியூ ப்ராடக்ட்ஸாவோ அல்லது ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பெட்டர் குவாலிட்டியாவோ மாற்றுறது. இப்போ எக்ஸாம்பிள் யூஸ்டு டயர்ஸை வந்து சேர்ஸாக மாற்றுறது, யூஸ்டு பெட் பாட்டிலை பென் ஸ்டாண்டாக மாற்றுறது, இந்த மாதிரியான கிரியேட்டிவ் ரீயூஸ் பண்ணுறது மூலமாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாரியம். அக்வாரியம் அப்படின்ற பிளேஸில் தான் ஃபிஷ் அண்ட் அதர் வாட்டர் க்ரீச்சர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்றது மெயின்டைன் பண்ணப்படுது. அண்ட் அக்வாரியம் அப்படின்றது ஸ்மால் டேங்காக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட லார்ஜ் டேங்க்ஸ் இருக்கக்கூடிய லார்ஜ் பில்டிங்காகவும் இருக்கலாம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா டெராரியம். டெராரியம் அப்படின்ற பிளேஸில் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்றத வச்சுருப்பாங்க. ஸோ எந்தெந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான நேச்சுரல் என்விரான்மெண்ட் வந்து தேவைப்படுமோ அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸோட இந்த டெராரியம் அப்படின்ற பிளேசஸில் அந்த பர்டிகுலர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்றத வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபிஷ்ஷஸை வந்து மெயின்டைன் பண்ணுறத அக்வாரியம் அப்படின்னு சொல்கிறோம். வெல் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறத டெராரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. சாப்டர் 4 அப்படின்றது இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸை விட கொஞ்சம் பிக்கரான டாபிக் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye bye.